அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல நவம்பர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 9வது ராசியா வரக்கூடியது தனுசு. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மந்த் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு. ராகு வந்து ஃபேவரான ஸ்தானத்துல தான் இருக்காரு. ஆனா அது இந்த 3ஆம் இடத்து ராகு கொஞ்சம் முரட்டுத்தனத்தை கொடுக்கும். அசாத்தியமான தைரியம், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்குறதா இல்ல, நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான அந்த தன்மையை வந்து இந்த 3ஆம் இடத்து ராகு நம்ம மனசுக்குள்ள விதைக்கும். ஆல்ரெடி இப்போதைக்கு நம்ம ஒரு மாதிரி கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஈகோ காட்டுற மாதிரி, மைண்ட வந்து நம்ம கொஞ்சம் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். நான் இதுதான், என்ன யாருக்காகவும் மாத்துக்க முடியாது, நான் இப்படிதான் டிராவல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த கொள்கை பிடிப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை இதை கிரியேட் பண்ணும். அது நமக்கு நல்லதுதான். ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ரகடா தெரியும். அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வக்ரம். அர்த்தாஷ்டம சனி, வக்ர சனியா டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதத்துல 2 பிக்கஸ்ட் சேஞ்சஸ் உண்டு. சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அர்த்தாஷ்டம சனி ரீஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து 27ஆம் தேதி சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புறாரு. அதனை தொடர்ந்து குரு பகவான் அஷ்டமத்துல உச்சமா இருக்காரு. அந்த உச்ச குரு 11ஆம் தேதி வக்ரம் ஆகிறாரு. உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனை பண்ணிடும். எனவே அந்த இடத்துல குரு பகவான் அமர்றதும் குற்றம், உச்சமாகி வக்ரம் ஆகுறதும் குற்றம் தான். பெருசா பாசிட்டிவ் இல்ல. ராசிநாதனே கொஞ்சம் வீக்கா தான் இருக்காரு. அதனால இந்த மந்தே நம்ம கொஞ்சம் ஆவரேஜா தான் எடுத்துக்கணும். அடுத்து பாகியத்துல கேது, அதுவும் வந்து ஆவரேஜான அமைப்பு தான். அடுத்தது வந்து நம்ம பாக்குறது 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம், 11ஆம் இடத்துல சூரிய பகவான் நீச்சம், 12ஆம் இடத்துல செவ்வாய் பிளஸ் வந்து புதனுடைய காம்பினேஷன். இந்த மாதத்துல சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கரெக்டா 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரமாகி கரெக்டா 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதனை தொடர்ந்து 11ஆம் தேதி குரு பகவான் அஷ்டமத்திலேயே உச்சமாகி வக்ரம் ஆகிறாரு. நீச்ச பலனை செய்வார். அடுத்து 16ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் வந்து நீச்ச நிலையிலிருந்து விலகி நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து ஆட்சி ஆகிறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா அதே 16ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து விலகி 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட போய் காம்பினேஷன் ஆகிறாரு. மேலும் செவ்வாயும் அந்த இடத்துல ஆட்சியோட இருப்பாரு. இதுவும் இந்த மந்த்ல நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். முக்கியமா 2 கிரகம் நீச்ச நிலையை விட்டு வெளியேறுது. சனி தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புறாரு. குரு வந்து ஆல்ரெடியே கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதுல இன்னும் வக்ரமாகி இன்னும் வீக் ஆகுறாரு. இதுதான் இந்த நவம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த நவம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி தனுசு லக்னம் உடைய மனநிலையை கொஞ்சம் திடப்படுத்திக்கணும். உடைய மனநிலையை திடப்படுத்திக்கணும். எதுக்காக அப்படின்னா இப்போ குழப்பம் அதிகமா வரும். தெளிவா முடிவெடுக்க முடியல, மைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல, எதை நோக்கி டிராவல் பண்றதுன்னு தெரியல, அந்த குழப்பத்தன்மையை இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா வந்து ராசிநாதனும் வீக்கு. 27ஆம் தேதிக்கு மேல சனி வக்ர நிவர்த்தியாகி ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதனால வந்து அதீதமான குழப்பத்தன்மை வரும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. அதனால முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்க அமைதியா நகருங்க. எதுலயும் முடிவெடுக்க வேண்டாம், எந்த மாற்றமும் பண்ண வேண்டாம். இருக்கிறத ஜஸ்ட் அமைதியா நகர்த்துங்க. ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை ஒரு ஸ்டெப்பா அப்படியே நகர்த்துங்க. அதுக்கு தான் இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. இந்த நேரத்துல வந்து அதிகமா உணர்ச்சி வசப்படுவோம். குரு வந்து அஷ்டமத்துல உச்சமாகி வக்ரம் ஆயிட்டாலே கோப உணர்வு அதிகமா வந்துடும். எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டுருவோம். யோசிச்சு பேச முடியாது. மனசுல தோன்றதை டக்கு டக்குன்னு வெளிப்படுத்திடும். அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுலாம் டைமே இருக்காது. மைண்ட் ஒன்னு சொல்லும், அதை அப்படி நம்ம அப்படியே பேசிடுவோம். இந்த யோசிச்சு பேசுறது அந்த தன்மையே இருக்காது. இப்போ அதனால கொஞ்சம் எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். பேச்சு வார்த்தைகள்லாம் ரொம்ப லிமிட்டா இருக்கணும். பேச்சு வார்த்தையில ரொம்ப நிதானமா இருக்கணும். கோபப்படுறத குறைச்சுக்கணும். இதெல்லாம் இந்த மந்த்ல கொஞ்சம் நம்ம பாத்துக்க வேண்டிய விஷயம். 3ல இருக்கிற ராகு முரட்டுத்தனத்தை கொடுக்கணும். ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். என்ன ஆனாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துரும். நமக்கான கொள்கையில நம்ம அப்படியே கொஞ்சம் தீவிரமா போயிட்டு இருப்போம். யாரு வந்து அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சாலும் ஒரு மாதிரி அங்க ஒரு சலசலப்பாயிடும். நான் என்னோட பாதையில போறேன், என்னை யாரும் தடுக்காதீங்க, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை இதை கொடுக்கும். அதனால நீங்க வந்து இப்போ கோபப்படுறது, ஒரு விஷயத்தை நீங்க வந்து தீவிரமா முயற்சி பண்றது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா தாராளமா அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அதுவே நீங்க போற பாதை சரியில்லாத பாதையா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்கும். அதனால நீங்க பயணிக்கிற பாதை சரியா தப்பாங்கிறது மட்டும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது குரு அஷ்டமத்துல இருக்கிறதுனால ஹெல்த்ல கொஞ்சம் டிஃபால்ட்டா கேர் எடுத்துக்கணும். அது இந்த மாதத்துல குரு உச்ச குரு வக்ர குருவாக மாறுறதுனால நீச்ச பலனை செய்வார் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. அதனால ஹெல்த் இந்த மந்த்ல கொஞ்சம் வெகுவா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன ஆரோக்கியமும் வெகுவா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் போன மாதத்துல சொன்ன மாதிரி தான் இந்த மாதத்துல
நீங்க ஹெல்த், உங்களுடைய மனம் ரெண்டுலயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். முக்கியமா உங்களுடைய கழிவு நீக்க உறுப்புகள், உங்களுடைய மர்ம உறுப்புகள் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த மாதத்துல உங்களுடைய தலை, உங்களுடைய தோல் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கின் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தோல் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய உணவு முறை, உங்களுடைய உணவு முறைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல உணவே விஷமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபுட்ல கொஞ்சம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல ஹெல்தியான ஃபுட்டா, ஹோம்மேட் ஃபுட்டா சாப்பிடுங்க. அதே மாதிரி தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை அதிகபட்சம் வரும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது. அந்த பிரச்சனையை மேக்ஸிமம் கொடுத்துரும். ஏன்னா குரு வீக் ஆகுறாரு இங்க. அதுல தூக்கம் வந்து நேரம் கடந்து தூங்குறது, சரியான தூக்கம் இல்லாத ஒரு மனநிலை இருக்கிறது, உணவு சரியா இல்லாம இருக்கிறது, உணவுல வந்து பாரபட்சங்கள் ஏற்படுறது, காரமான உணவு அதிகமா எடுத்துக்கிறது, அதனால வயிற்றுல ஏதாச்சும் புண்ணு வருது, அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால உங்களுடைய ஃபுட்டு, உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய தூக்கம் அதுல எல்லாம் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா மெடிடேஷன் பண்ணணும். டெஃபினட்டா மெடிடேஷன் பண்ணணும். அதுல மாற்று கருத்தே இல்ல. நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க. உங்க மைண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் ஓவரா திங்க் பண்ணி குழப்பிக்க கூடாது. மனதை அமைதிப்படுத்துறதுக்கு மெடிடேஷன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசனா இருக்கும். கேது பாக்கியத்துல இருக்கிறனால டிஃபால்ட்டா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்க ஆரம்பிக்கும். தெய்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவோம். நிறைய பேர் இப்ப கோவில் குளங்களுக்கு அதிகமா போயிட்டு வருவாங்க. ஆலய தரிசனம், ஆலய வழிபாடு இதெல்லாம் கிடைக்கும். பாக்கியத்துல கேது இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா தந்தையுடைய உறவு நிலை, தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். தந்தையாருக்கு ஹெல்த் ஏதாச்சும் ட்ரபிள் கொடுக்கிறது, அல்லது தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள் ஏற்படும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி உறவுகளால ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத அமைப்புகள் ஏற்படும். ஆனா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நீங்க ஈடுபடும் போது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். மன அமைதி, மன நிறைவு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். நல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களை முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துகிறது. நீங்க ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது இறை வழிபாட்டோட ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது, அதெல்லாம் அற்புதமா உண்டு. அதே மாதிரி வந்து பாகியஸ்தானத்துல கேது இருக்கும்போது பார்த்தோம்னா அடிக்கடி பாம்பு பார்க்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடிக்கடி கண்ணில் பாம்புகள் தென்படும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா பாகியத்துல கேது இருக்கும்போது தங்க அணிகலன்களை ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்குது. ஏதாச்சும் கடன் வாங்கி மாற்றம் பண்றது, தங்க அணிகலன்களை அடகு வச்சு மாற்றம் பண்றது, இப்படி ஏதாச்சும் ஐடியாஸை கொடுக்கும். அல்ல அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்து வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃபா இருக்கும். தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். நீங்க வந்து வேலை பார்க்குற இடம் போன மாதத்துல சொன்ன மாதிரி தான். ஏன்னா சுக்கிரன் இந்த மாதத்துல முதல் 16 நாள் நீச்சமா தான் இருக்காரு. எந்த சேஞ்சஸும் பண்ணல. அதே மாதிரி சூரியன் இந்த மாதத்துல முதல் 16 நாள் நீச்சமா தான் இருக்காரு. 16ஆம் தேதிக்கு மேல தான் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குது. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 16 நாள் தொழில், உத்தியோகம் இதெல்லாம் கொஞ்சம் கேரிங்கா இருக்கணும். இதுலயும் அவசர முடிவு, அவசர மாற்றங்கள் பண்ணக்கூடாது. இருக்கிற விஷயத்தை ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணணும். முக்கியமா நீங்க உத்தியோகம் பார்க்குற இடம், தொழில் புரியக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கள் கூட கொஞ்சம் ஒத்து போயிடணும். இப்போ வந்து கொஞ்சம் முரண்பாடா போகும். சக ஊழியர்களோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு கொண்டு போறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்களுக்கு மேல இருக்கிற மேல அதிகாரிகளோட கருத்து போராட்டங்கள் ஏற்படலாம். குறிப்பா கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய மேல அதிகாரிகள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேல அதிகாரிகளோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்களை ஏற்படுத்தி அது தேவையில்லாத மனக்கவலைகளை கொடுக்கலாம். நல்லா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃபா இருக்கும். நிறைய செலவு இருக்கும். அதுல மாற்றுக்கிறதே இல்ல. பயணமும் அதிகமா உண்டு. அடிக்கடி டிராவல் பண்றது, அடிக்கடி செலவு பண்றது, இப்படி பயணம், செலவு அது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த மாதத்துல. அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை மேனேஜ் பண்றதுல கொஞ்சம் தனி அக்கறை செலுத்திக்க வேண்டியது அவசியம். கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிடக்கூடாது. பொருளாதாரத்தை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த மாதத்துல ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல. திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல நிறைய செலவு இருக்கும், நிறைய அலைச்சலை கொடுக்கும். கொஞ்சம் தாமதம் ஆகும். திருமண முயற்சி கொஞ்சம் தாமதமாகி தான் அது கிளிக் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமை காக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கிறது வந்து திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால அதிகமான செலவை கொடுக்கும். வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் கருத்து போராட்டத்தை கொடுக்கும். அதனால வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகளை கொடுக்கும். அதை சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நட்பு வட்டாரம், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவர்களாலையும் தேவையில்லாத விரைவு செலவுகள் ஏதாச்சும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அல்ல செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும், பண தேவையும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால பொருளாதாரத்தை கொஞ்சம் சரியா மேனேஜ் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்தது இந்த நவம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சியா இருக்காரு. பிள்ளைகளால ஆதாயமும் உண்டு, அதே போல பிள்ளைகளால செலவுகளும் உண்டு. பிள்ளைகளுக்கு பண தேவை அதிகரிக்கும். அதனால உங்களை வந்து உங்ககிட்ட வந்து பண தேவைக்காக நிப்பாங்க. அதனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அவங்களுக்கு
அந்த பண தேவை இருக்கிறதுனால அதை பூர்த்தி பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சுப மாற்றம் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த மாதத்துல செய்யலாம். ஆனா 16ஆம் தேதிக்கு மேல அந்த மாற்றங்களை வச்சுக்கிறது நல்லது. அடுத்து குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும். சோ அதுக்கு வந்து ஓரளவு பாசிட்டிவா இருக்கு. அதே ஹைப்பர் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல, பரவாயில்ல. மருத்துவ செலவுகளுக்கு பிறகு மருத்துவருடைய ஆலோசனையின்படி நீங்க செயல்படும் போது சுப செய்திகள் கிடைக்கும். அதே மாதிரி பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களா இருக்கீங்கன்னா வெளியிடங்கள்ல அலையிறது, வண்டி வாகனத்துல அதிகமா டிராவல் பண்றது எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிரஷரா இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. மைண்டை கொஞ்சம் காம் டவுன் பண்ணி நீங்க டிராவல் பண்ணணும். சோ அப்படி பண்ணும்போது சுப செய்திகள் மிக விரைவாக கிடைக்கும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃபா இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஓகே. செகண்ட் ஹாஃப்ல பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். ஓரளவு தெளிவா பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மைண்ட்ல இருக்கிற பிரஷர்லாம் ஓரளவு குறையும். ஆனா முதல் 16 நாள் கொஞ்சம் கவனம் தேவை. ஆனா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் நமக்கு பாசிட்டிவா மாறிடும். ஓவராலா அந்த நவம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. ரொம்ப பாசிட்டிவா சொல்ல முடியல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல நீச்ச கிரகங்கள் எல்லாம் நமக்கு பாசிட்டிவா நகருது. அந்த மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் 16ஆம் தேதிக்கு மேல நமக்கு பாசிட்டிவா வருது. அது 27ஆம் தேதி அர்த்தாஷ்டம சனி ரீஸ்டார்ட் ஆகுது. அதனாலும் பெருசா பிரச்சனை இல்ல. மன ரீதியா ஒரு சில தாக்கங்களை கொடுத்து அது சரி பண்ணிடும். அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். மாத கிரகங்கள் 16ஆம் தேதிக்கு மேல நமக்கு பாசிட்டிவா நகர்றதுனால பிரச்சனைகள்லாம் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். ஆனா முதல் 16 நாள் கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. முக்கியமா ஹெல்த், உடைய மன ஆரோக்கியம், உடைய கோப உணர்வு, உடைய முடிவு சம்பந்தப்பட்ட விஷயம், முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் இது சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இதை மட்டும் நீங்க பராமரிச்சாலே போதும். இந்த மாதம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா முடியும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன், இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.